டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு கண்டேன். இந்த 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் செத்து பிழைக்கிறேன், பயமாக இருக்குது. 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு உனக்கு என்ன பயம் அப்படின்னு என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுகிறா. காலையில் பெட்டிலேருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது. அப்போ 10 நிமிஷம் லேட்டாக இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை, இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க, வேற என்னங்க அதை சொல்லுங்க. என்ன தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா, இப்போ நீ சொன்ன பின்னாடி எனக்கு சுத்த ஆரம்பிக்குது. இது ஒரு பேச்சாண்ட. அந்த ஆஃபீஸில் மாடா உழைச்சேன். கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க? 2 கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க. மாடா உழைச்ச அப்படியே தருவாங்க. ஏயா நீ வேற நல்லா உங்கள் அண்ணனு நல்லா அந்த கம்பெனிக்காக பாட்டு விட்டுறது தானியா. கல்யாணத்தன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? 2 லீவ் கொடுத்தாங்க. அது தவிர வேற ஒன்றும் கொடுக்கலையா? சரி, நேற்று ரீல்ஸ் ஆன படத்தை பார்க்கறதுக்கு டவுனுக்கு போனியே, ஏன் உடனே திரும்பி வந்துட்டேன்? பசிலே போட்டாங்க படத்தை. நான் பாட்டு பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒரு சினிமா தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வித்தியாசம் உண்டு? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர். ஆமா, உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுங்களேன், அது ஆபரேஷன் தியேட்டர். டாக்டர், எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே 2 கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, நான் வந்து வாட்ச்மேன். இப்ப டிவியை ரொம்ப நேரமா குருன்னு பார்த்தோம்னு வச்சுக்குவேன், கண்ணுல இருந்து தண்ணி தனியா வரும். ஆமா சார். ஆனா தண்ணியை ரொம்ப நேரமா பாருங்க, கண்ணுல இருந்து டிவியா வருமா? நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணதாண்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? ஒரே கேள்வி, ஒரே பதில். ஆஹா, பிரமாதமா இருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? 1 லட்சம் தாரங்களான்னு கேட்டாங்க. 2 லட்சம் தாரம்னே. முடிஞ்சு போச்சியா? பொங்கல் எப்பரா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா அங்கிட்ட கிளம்பிடுறான். அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவர் கல்யாணத்துக்கு உள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறன்னு தெரியல. கூப்பிட்டு, தம்பி செருப்பு எங்க போறது? காலில் தான் அப்படின்டா. அதோட அன்னைக்கு, நீ முருகேசன் பையன் தானே? ஆமா சார், ஆமா சார். உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு வச்சுக்கிட்டாரு. அடுத்து நான் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? ஆவி இருக்கிறது நம்புறேன் அப்பா கந்தசாமி அப்படின்னு. நம்புறேன் சார், கண்டிப்பா. ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும்? இந்த ஆவி எப்படி? ஏன்னா நேத்து வரல, எங்க பாட்டி செத்து போச்சு. உங்க பாட்டி எப்ப செத்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு நேத்து ஏன் வரல? அன்னைக்கு செத்தன்னைக்கு நான் லீவ் எடுக்கல. பெரிய குடும்பம்னா என் குடும்பம் மாதிரி இருக்கணும்யா. ஏன்? கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் சண்டே வந்தது இல்ல அப்படின்னாரு. கல்யாணம் சண்டே வந்தல. எப்போ கல்யாணம் ஆச்சு? காலையில 9 மணிக்கு தான். பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காம குடிக்க வேண்டும். கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். சுரேஷ் வல்ல சார், குமார் வல்ல சார், கந்தசாமி வல்ல சார். மடப்பையில் வராங்க எந்திரிச்சு இல்லுங்கடா அப்படின்ட்டு அவங்க முழிச்சிருக்காங்க. என்ன வரல எப்படி எந்திரிச்சிருப்பாங்க?